மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். ஏய், என்னடி நீ ஏதோ உடம்பு முடியாத பிள்ளையாச்சேன்னு பொறுமையா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னா அத காதிலே வாங்கிக்காம நெளிஞ்சுக்கிட்டு நிக்கிற. போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போய் பாடு. கொஞ்ச நேரத்துல அம்மா டிஃபன் எடுத்துட்டு வருவா. சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு கண்ணை மூடிட்டு பாடு. முழிச்சிட்டு இருந்தாதான் போர் அடிக்கும். தூங்கிட்டா ஒன்னும் தெரியாது. போ போ. எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது ஏமா ஏஸ்வரி, உடம்புக்கு முடியாத புள்ளகிட்ட போய் கோபப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்புறம் என்னங்க, இவ்வளவு பேர் சொல்றோம், எங்கேயாவது காது கொடுத்து கேக்குறாளா? அவ சொல்றதையே சொல்லிட்டு இருக்கா. மா சரி விடுங்க, அதான் மது உள்ள போயிட்டால, அதோட விடுங்க. அனி டைம் ஆச்சு, நம்ம ஆபீஸ் போலாம். இன்னைக்கு நான் வரல ரகு, நீங்க கிளம்புங்க. ஏற்கனவே மதுவுக்கு ஜுரம், இப்ப ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னவள போக வேண்டான்னு வர சொல்லிருக்கோம். கோவத்துல இருப்பா, மாத்திரையும் போட மாட்டா, சாப்பிடவும் மாட்டா. அதனால நான் பக்கத்துலயே இருந்து கவனிச்சுக்கிறது தான் நல்லது. நீங்க கிளம்புங்க. ஏன் செவந்தி, முக்கியமான வேலை இருந்தா நீங்க கிளம்புங்க. மதுவை நான் பாத்துக்கிறேன். சிந்து, என் புள்ளைய விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு? நான் எல்லாத்தையும் இங்க இருந்தே மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்றது சரிதான். நீங்க மதுவை கவனிச்சுக்கங்க. நான் சத்ரபதி சாரை பார்த்து விஷயத்த சொல்லிடுறேன். இல்ல ரகு, நீங்க எதுவும் சொல்லிக்க வேண்டாம். நான் இன்னைக்கு ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ண வேண்டி இருந்ததுல, அவங்க கிட்ட பேசிட்டேன். அவங்க மெயில் மட்டும் ஃபார்வர்ட் பண்ண சொல்லிருக்காங்க. நான் அதை இங்க இருந்தே பண்ணிக்கிறேன். வேலையை முடிச்சிட்டு அப்புறமா சத்ரபதி சார் கிட்ட நான் பேசிக்கிறேன். நந்தினி, சரியா? நீ சித்தப்பா கூட போலாமா? சரி சித்தப்பா, நீங்க எங்க ஸ்கூல் வழியா தானே போவீங்க? ஆமாண்டா. ஏன் கேக்குற? அப்பனா இன்னைக்கு நாங்க ஆட்டோல போகல, உங்க கூட ஜாலியா பைக்ல வரட்டுமா? சரி வாங்க, சித்தப்பா கூட்டிட்டு போறேன். வரோம். ஐயா ஜாலி ஜாலி. எல்லாருக்கும் பை. பை, டாடா. இதான் நந்தினி பேக். எல்லாருக்கும் பாய். பாய். போய்ட்டோம். வா. ஏறுங்க. போய் ஏறு நந்து. போலாமா? போலாம் சித்தப்பா. மாமா, காஃபி கொண்டு வரட்டுமா? இல்லம்மா, வேணாம்மா. என்ன எல்லாம் ஹால்ல கூடி நிக்குதுங்க? மதுவுக்கு உடம்பு சரியாயிடுச்சா இல்லையா? சரி, நான் மதுவுக்கு போய் டிஃபன் கொடுத்துட்டு வரேன். சரிம்மா. மேடம், அப்படி போடு. வந்துட்டான் என் மாப்பிள்ள. பழமெல்லாம் வாங்கிட்டு வந்து பட்டைய கிளப்புறானே. என்ன செவந்தி, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? எனக்கும் அதான் புரியல. வரட்டும், என்னன்னு கேட்கலாம். என்ன மேடம், வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு கூட சொல்ல மாட்டீங்க? வாப்பா, திடீர்னு வந்திருக்கியே, அதான். என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? நேத்து மது ஸ்கூல்ல மயக்கம் போட்டு விழுந்தா. அவளை நானும் என் சிஸ்டரும் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அதான் இப்ப எப்படி இருக்கா, பரவாயில்லையான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அவளை பாத்துக்கிறதுக்கு அவ அம்மா இருக்கா, பாட்டி நான் இருக்கேன், அவ தாத்தா இருக்காரு, பத்தாததுக்கு சிந்து இருக்கா, அவ சித்தப்பா ரகு இருக்கான். இவ்வளவு பேர் இருக்கும்போது நாங்க பாத்துக்க மாட்டோமா? அதெல்லாம் அவ நல்லாதான் இருக்கா. இருந்தாலும் மனசு கேட்கல பாட்டி, அதான் வந்துட்டேன். பாத்துட்டு போயிடுறேன்னு. அவ இப்பதான்ப்பா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. இப்ப போய் அவளை எழுப்புனா தூக்கம் கெட்டு போயிடும். அதான் யோசிக்கிறேன். இல்ல மேடம், இவ்வளோ தூரம் வந்துட்டேன். மதுவை பார்த்து விசாரிச்சுட்டு போனா எனக்கும் திருப்தியா இருக்கும், அவளும் சந்தோஷப்படுவா. இப்ப பார்க்காம போனா நாளைக்கு ஃபீவர் சரியானதும் மது என்கிட்ட ஏன் என்ன வந்து பார்க்கலன்னு கேட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனாலதான் பாத்துடுறேனே. ஆமாமா, நீ வந்து பாக்கலனா மதுமிதா ரொம்ப வருத்தப்படுவா. ஏன்பா, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறப்போ நீயும் வித்யாவும் தானே போனீங்க. இப்போ நலன் விசாரிக்கிறதுக்கு நீ மட்டும் வந்திருக்க. வித்யா எங்க? அவளுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு போல இருக்கு மேடம். என்ன போய் பார்த்துட்டு மது எப்படி இருக்கான்னு கால் பண்ணி சொல்ல சொன்னா. அது சரி, ஸ்கூலுக்கு போற அவளே லேட் ஆயிடுச்சுன்னு போயிட்டா.
காலேஜுக்கு போற நீ இங்க வந்திருக்க, உனக்கு காலேஜுக்கு லேட் ஆகலையா? எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடக்குது, ஆஃப்டர்நூன் போனா போதும். ஏப்பா ம்? நீ பார்க்க வந்தது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா கூட உன் தங்கச்சியை கூட்டிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீ பாட்டுக்கு தனியா பழங்களை வாங்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தேன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன அங்கிள் நீங்க உடம்பு முடியாம இருக்கிற என் ஃப்ரெண்டை பார்க்க வந்ததுக்கு ஆளாளுக்கு கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. நான் என்ன உங்களுக்குலாம் தெரியாம பார்க்கவா வந்தேன்? எல்லாரும் இருக்கும்போது தானே பார்க்க வந்தேன். இங்க பாரு அர்ஜுன், சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். மத்தவங்க பேசுற அளவுக்கு நாம எதுக்கு வச்சுக்கணும்? மாமா உன்னை தப்பா சொல்லல, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தப்பா பேசிடுவாங்கன்னு தான் சொல்றாரு. ஐயோ, இவன் யோசிக்கிறத பார்த்தா சரின்னு சொல்லி திரும்பி போயிடுவான் போல இருக்கே. விடக்கூடாது. வீடு தேடி வந்த மாப்பிள்ளைக்கு விருந்து வச்சு அனுப்பாம விடக்கூடாது. பொண்ணை உசுப்பி விட்டா அவ பொங்கி எழுவா. இதோ போறேன். அர்ஜுன், என்னடா ஆளாளுக்கு இப்படி பேசுறாங்களேன்னு தப்பா நினைச்சுக்காத. யாரும் தப்பா பேசிட கூடாதுன்னு தான் பயப்படுறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சித்தி, சத்தம் போடாத. வெளியில அர்ஜுன் உன்னை பாக்குறதுக்கு பழம் வாங்கிட்டு வந்திருக்கான். அர்ஜுன் வந்திருக்கானா? ஆமா மது. ஆனா உன் அம்மா, தாத்தா, பாட்டி, சிந்து எல்லாம் பேசி அவனை திருப்பி அனுப்பிடுவாங்க போல இருக்கு. முதல்ல போய் அவனை பார்த்து ஆறுதலா 2 வார்த்தை பேசு. பாவம் புள்ள, உன்னை பார்க்க முடியலையேன்னு ரொம்ப மனசுடைஞ்சு போய் நிக்கிறான். சரி சித்தி. சரி, அப்ப நான் வரேன். அர்ஜுன், ஏய், என்ன அர்ஜுன் இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன பார்க்காம போற? ச்சே, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. சரி பாப்போம், இன்னும் டைம் இருக்கு. இன்னைக்கு இந்த மொத்த குடும்பத்தோட வயிறும் பத்தி எரியறத பார்க்காம நான் விட மாட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்ல மது. நீ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு அப்புறம் வந்து பார்க்கலான்னு கிளம்புனேன்.